வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கேப்டனுக்கு நண்பன் வில்லன் 5 திருமணம் செய்த நடிகர் 57 வயதில் ஆதரவில்லாமல் இறந்து போன சோகம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரையுலகில் மறக்கப்பட்ட நடிகர்களின் பட்டியல் இணைந்துள்ள இவர் தமிழில் ரஜினிகாந்த், விஜயகாந்த் உள்ளிட்டோருடன் நடித்து இந்த நடிகர் யார் என தெரியுமா? இந்திய சினிமாவில் பல சூப்பர் ஸ்டார்களுக்கு வில்லனாக நடித்தவர் தான் ஒருவர். திரையில கம்பீரமாக, வசீகரமாக, அதே சமயம் உக்கிரமாக இந்த வில்லன் நடிகர் திரையுலகில் மறக்கப்பட்ட நடிகரின் பட்டியலில் இணைந்திருக்கிறாரு. தமிழில் ரஜினிகாந்த், விஜயகாந்துடன் நடித்து இந்த நடிகர் யார் தெரியுமா? ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 300க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகர் மகேஷ் ஆனந்த் தான். ஒரு காலத்தில் இந்திய சினிமாவில் மிகவும் அறியப்பட்ட வில்லன் மற்றும் துணை நடிகர்களின் முக்கியமானதாக இருந்தாலும் திரைத்துறையில் ஜொலித்த அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் சோகத்தில் முடிந்த கதை பலருமே அறியாத ஒரு தகவல் தான். மகேஷ் ஆனந்த் வெறும் நடிகர் மட்டுமல்ல, கராத்தேல பிளாக் பெல்ட் பெற்ற ஒரு திறமையான தற்காப்பு கலைஞன். கடந்த 1982ஆம் ஆண்டு வெளியான ஷனம் தெரி கசம் திரைப்படத்தில் ஒரு நடன கலைஞராக திரையுலகு அறியெடுத்து வைத்தார். தமிழில் அவர் ரஜினிகாந்துடன் வீரா, விஜயகாந்துடன் பெரிய மருது மற்றும் சத்யராஜுடன் சிவசக்தி போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாரு. எந்த கேரக்டர் இருந்தாலும் அதில் தனித்துவமான புகுத்தி ரசிகர்கள் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவராக இருந்த மகேஷ் ஆனந்த் ஒரு காலகட்டத்தில் திரையுலகின் வெளிச்சம் மங்கியது, பட வாய்ப்புகள் குறைந்தது. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில் நாடக பாணியில் அமைந்தது. காதல், மனமுறிவு, தனிமையின் காவியமாக மாறியது. இதில் மகேஷ் ஆனந்த் 5 முறை திருமணம் செய்து கொண்டார். ஒவ்வொரு திருமணமும் மனவேதனையில் முடிந்தது. அவர்களுடைய முதல் மனைவி பராக் ராய் திருமணம் சில மாதங்களே அவரை விட்டு பிரிந்து போனாங்க. 2வது மனைவி முன்னாள் மிஸ் இந்தியா வனமாகி அவருக்கு ஒரு மனிதனாக பிறந்தாங்க. ஒரு காலத்தில் வலிமையான திரை ஆளுமைக்காக பாராட்டப்பட்ட மகேஷ் ஆனந்த் 2000களின் தொடக்கத்தில் மகேஷ் திரையிலிருந்து மறைந்து போனார். அதன் பிறகு மும்பையில் ஒரு சாதாரண குடியிருப்பில் அமைதியாக வாழ்ந்தார். ஒரு குடியிருப்பில் ஒரு காலகட்டத்தில் இவரை ரசிகர்கள் மறந்து போயிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு அவர் மரணம் நிகழ்ந்தது. அவரது வீட்டு வேலைக்காரர் பல முறை கதவை தட்டியும் திறக்காதால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க. உடனடியாக வீட்டுக்கு வந்த காவல்துறையினர் உள்ளே நுழைந்த போது மகேஷ் ஆனந்த் தனியாக அருகில் ஒரு மதுபாட்டிலுடன் இறந்து கிடந்தார். அவருக்கு அப்போது 57 வயது தான். அவரது உடல் அவர் இறந்து 3 நாட்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே அநோகமாக மிகவும் துயரமான நிகழ்வாக இருக்கலாம். இந்திய சினிமாவில் கொண்டாடப்பட்ட பெயராக இருந்து தனிமையில் மறந்து போன மகேஷ் ஆனந்துடைய வாழ்க்கை கடைசி வரையில் சோகத்தில் முடிந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.